ஒரு ஊர்ல 10 விவசாயிகள் இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க அவங்களோட நிலங்கள்ல உழவு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப வானம் இருட்டிக்கிட்டு வந்துச்சு. பயங்கர மின்னலோட இடி இடிச்சுது. பயந்து போன அவங்க பக்கத்துல இருந்த ஒரு பாழடைஞ்ச மண்டபத்துல ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் மின்னல் வெட்டுறதும், இடி இடிக்கிறதும் நிக்கவே இல்ல. அதோட உக்கிரம் வேற அதிகரிச்சுட்டே போச்சு. பயத்துல நடுங்கிக்கிட்டு இருந்த விவசாயிகள்ல ஒருத்தன், நமக்குள்ள ஒரு மகா பாவி இருக்கான். அவன குறி வச்சு தான் கடவுள் இடியையும், மின்னலையும் ஏவியிருக்காரு. அந்த பாவிய வெளிய அனுப்பிட்டா மத்தவங்க எல்லாரும் பொழச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னான். மத்தவங்களும் இதனை ஆமோதிச்சாங்க. இத்தன பேர்ல அந்த பாவிய எப்படி அடையாளம் கண்டுகிறது அப்படின்னு விவாதம் நடந்துச்சு. விவாதத்தோட முடிவுல தீர்ப்ப கடவுள்கிட்டயே விட்டுறது அப்படின்னு முடிவாச்சு. அதன்படி எல்லாரும் அவங்கவங்க தொப்பிகள கையில பிடிச்சுக்கிட்டு, தொப்பிய மழையில நீட்டுறது அப்படின்னு முடிவாச்சு. எல்லாரும் அவங்களோட தொப்பிகள மழையில நீட்டுனாங்க. பயங்கரமான இடி முழக்கத்தோட ஒரு மின்னல் வெட்டுச்சு. அதுல ஒரு விவசாயியோட தொப்பி மட்டும் எரிஞ்சு சாம்பலாச்சு. மத்த 9 விவசாயிகளும், "இவன் தான் பாவி. இவன முதல்ல கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளு" அப்படின்னு கத்திக்கிட்டே அவன் மேல பாஞ்சாங்க. அந்த விவசாயி கெஞ்சி கதறி தான் அப்பாவி அப்படின்னு மன்றாடினான். மத்தவங்க யாருமே அவர் சொன்னத காதுல போட்டுக்கவே இல்ல. அவன பலவந்தமா கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளுனாங்க. அவன் கதறிக்கிட்டே மழையில ஓடுனான். அப்போ அதி உக்கிரமா ஒரு மின்னல் தாக்கி இடி இடிச்சது. ஓடிக்கிட்டு இருந்த விவசாயி அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னுட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சுயநினைவுக்கு திரும்பின அவன் மண்டபத்த திரும்பி பார்த்தான். மண்டபம் இடி விழுந்து நொறுங்கி கிடந்தது. ஒரு புண்ணியவானோட புண்ணிய பலத்துல தப்பிச்சிருந்த 9 விவசாயிகளும் அவன வெளிய தள்ளி தம்மோட பாதுகாப்ப இழந்து பரிதாபமா கருகி செத்து போயிட்டாங்க.